கர்நாடக மாநிலம் மைசூருவில் பிரபல கன்னட நடிகை வித்யா பயங்கர ஆயுதத்தால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவான கணவரை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் கொலையின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் மைசூரு காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நடிகையுமான வித்யா கணவரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப பிரச்சனையில் நடிகை கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரும் நடிகையுமான வித்யா கூறிய ஆயுதங்களால் தலையில் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் நடிகையின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் மைசூர் ஸ்ரீராம்பூரைச் சேர்ந்தவர் நடிகை வித்யா. சிரஞ்சீவி சர்ஜாவின் அஜித் படத்தில் நடித்து பிரபலமானவர் வித்யா. அத்துடன் சிவராஜ்குமார் நடித்த பஜ்ரங்கி படத்திலும் இவர் நடித்துள்ளார். அது மட்டுமன்றி பல படங்களில் துணை நடிகையாக நடித்து வந்த வித்யா காங்கிரஸ் கட்சியின் மைசூரு நகர செயலாளராக பொறுப்பில் இருந்தார். மைசூருவில் பன்னூர் துர்கானூரில் கணவர் நந்தீஷ் மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக வித்யாவிற்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. சம்பவத்தன்று நள்ளிரவு வழக்கம் போல இருவரும் சண்டை போட்டுக் கொண்டனர். கடும் சத்தத்துடன் இருவரும் மோதிக்கொண்ட நிலையில் மறுநாள் விடிந்ததும் அந்த படுபயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. வீட்டிற்குள் வித்யா தலையில் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற பன்னூர் காவல் நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். நடிகை வித்யாவை கொலை செய்தது யார், கொலையின் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போதுதான் சம்பவம் அரங்கேறும்போது வீட்டில் இருந்த அவரது கணவர் நந்தீஷ் பின்னர் திடீரென தலைமறைவானது தெரிய வந்தது. இதனால் வித்யா கொலை வழக்கில் அவரது கணவருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. தலைமறைவாகியுள்ள நந்தீஷை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் பிடிபட்ட பின்னரே வித்யா கொலையில் உள்ள மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னட திரைப்படங்களில் நடித்து வந்ததோடு காங்கிரஸ் கட்சியிலும் பிரமுகராக இருந்த வித்யா திடீரென கணவரால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்த சம்பவம் கன்னட திரை உலகினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.